எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து நண்டு கறி வைக்கிறது எப்படின்னு பார்க்க போறோம். அதுவும் அம்மியில அரைச்ச மசாலாயா வச்சு. இதுதான் மசாலாக்கு தேவையான பொருட்கள். நோட் பண்ணிக்கிறங்க. இதில் நான் காமிச்சிருக்கேன், பார்த்துக்கலாம். இங்கே ஜீரகம் எடுத்திருக்கேன், பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன், அதாவது சோம்பு எடுத்திருக்கேன், கசகசா எடுத்திருக்கேன், கொத்தமல்லி தனியா எடுத்து வச்சுருக்கேன். இதோடைய அளவுலாம் நான் முன்னாடி கொடுத்துருக்கேன், பார்த்துக்கிறேங்க. தேங்காய், அப்புறம் மிளகு எடுத்திருக்கேன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இல்லை இஞ்சி பூண்டும் எடுத்திருக்கேன். துருவின தேங்காய் எடுத்துக்கிறேங்க. இதில் இஞ்சி பூண்டில் 3ல் 1 பாகத்தை தனியாக எடுத்து அரைச்சி வச்சுக்கிறேங்க. தனியாக இஞ்சி பூண்டு மட்டுமே தனியாக, மற்ற பாகத்தை வந்து இந்த மசாலையோடு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேங்க. நீங்கள் இதை மிக்சியில் போட்டும் அரைக்கலாம், இல்லை அம்மியில் கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுக்கும்போது அந்த அம்மியை கழுவி தண்ணி எடுப்பாங்களே, அந்த மசாலா அரைச்ச தண்ணி, அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. இவரை மிக்சியில் அடித்தாலும் மிக்சியில் அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் அந்த மிக்சியை கழுவி அந்த தண்ணியை கீழே ஊற்றாமல் அந்த மசாலா தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். முதல்ல கடாயில் எண்ணெயை காய வச்சுட்டு அதில் நம்ம தனியாக அரைச்சி வச்சுருக்க இஞ்சி வெள்ளை போட்டு கொஞ்சம் அரை நிமிஷமோ இல்லை 1 நிமிஷமோ வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை தான் இதில் சேர்த்துருக்கோம். வெங்காயத்தை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதை எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு நல்லா நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேங்க. அதுக்கப்புறம் இங்கே நான் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். மஞ்சத்தூள் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே நான் வந்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்க்கும்போது எப்போவுமே நல்லா காம்போடு சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப வாசமாக இருக்கும். அது மாதிரி குழந்தைங்களுக்கும் கருவேப்பிலையை சாப்பிட்றதுக்கு சொல்லிக் கொடுங்க. க்ரீன் லீஃப் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லிக் கொடுங்க. குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்திங்கன்னா அவங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ சட்னியில் போட்ட கருவேப்பிலையெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் குழந்தைங்கள் சாப்பிட பழகிக்கிட்டாங்கன்னா நல்லது. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் நாம் வந்து மிளகாய்த்தூள் இருக்குல்லையே, அதை நம்ம சேர்க்குறோம். இது தனி மிளகாய்த்தூள் தான், குழம்பு மிளகாய்த்தூள் கிடையாது. வெறும் சில்லி பவுடர் மட்டும் தான் நம்ம அதில் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சு தக்காளியே சேர்த்துக்கிறோம். இந்த கறிக்கு வந்து வெங்காயமும் தக்காளியும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரம் வதங்கிடவும் செய்யும். குழம்போடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், குழம்போட நல்லா மர்ஜ் ஆகி. இப்போ நம்ம அம்மியில் அரைச்ச அந்த நண்டு மசாலா இருக்குல்லையே, அதை நம்ம சேர்த்துருக்கோம். இது நண்டுக்குன்னே உள்ள மசாலா. இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அம்மியை மசாலா அரைச்ச பிறகு கழுவி தண்ணி எடுப்போம் இல்லையா, அந்த தண்ணியில் ஒரு 1/4 கப்பு மட்டும் நான் அதில் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்குங்க. அதாவது இந்த பச்சை வாசனை இருக்குல்லையா, அது எல்லாமே இதுலேருந்து நமக்கு போகணும். இதை ஒரு 8லேருந்து 9 நிமிஷம் வரை அந்த பச்சை வாசனை போகிற அளவு மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ண வைங்க. அப்போவே உப்பும் அதில் சேர்த்துக்கிறோங்க. இப்போ அதுக்கப்புறம் அது நல்லா பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை சேர்க்குறோம். நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறங்க வீடியோ ஏற்கனவே நான் சமையல் விருந்தில் போட்டிருக்கேன், மேலே ஐகார்ட் போடுறேன், பார்த்துக்குறேங்க. எப்போவுமே நண்டு வைக்கும்போது நல்லா அகலமான பாத்திரத்தில் தான் நண்டு கறியோ குழம்போ வைக்கணும். ஒடுக்கமான பாத்திரத்தில் வச்சோன்னா நண்டு வந்து சரியாக குக் ஆகாது, ஒன்று இடிஞ்சலாக கன்ஜஸ்டடாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி அகலமான கடாயிலேயே நீங்கள் எப்போவுமே நண்டு குழம்புலாம் வைங்க. இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற அந்த 1/4 கப்பு வாட்டர் இருக்குல்லையா, அதையே நான் அதில் சேர்த்துக்கிறேன். இது மசாலா தண்ணி தான். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வரை நல்லா குக் பண்ண விடுங்க. அதாவது நண்டு அதுக்குள்ள நல்லா அந்த நண்டில் இருக்க தண்ணியெல்லாம் இறங்கி அது அந்த குழம்புல சேரணும். இது அதுக்கு முன்னாடி கொஞ்சம் முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா, அந்த முருங்கைக்கீரை இலையை மேலே தூவி விட்டுருங்க. ஏன்னா நண்டு சாப்பிட்றவங்களுக்கு சில பேருக்கு வாயு பிடிச்சிக்கும். ஸோ இது முருங்கைக்கீரை சேர்த்துட்டிங்கன்னா நல்லா வாசமாகவும் இருக்கும், அந்த வாயு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அது இறக்குறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தலையை தூவி இறக்குங்க. இது வந்து ரைஸு, இடியப்பம், ஆப்பம் கூட சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.